ஏண்டா உங்க வண்டியில ஏறணும்னு இருக்கு சார். என்ன அப்படி பாக்குறீங்க? பசி பட்னி பத்தி இவளுக்கு எப்படி தெரியும்னா? நீங்க சாப்பிடாம இருக்கும்போது என்னால எப்படி சாப்பிட முடியும்? அனிதா, நீ காலையில இருந்து சாப்பிடலையா? என்ன அனிதா, நான் சாப்பிடலன்னா எனக்கு பழக்கம் இருக்கு அனிதா. ஆனா உனக்கு புருஷனுக்காக பழகிக்கிட்டேன். நல்லா பழகிட்டப்போ ஏன் அப்பா அம்மா உன்னை சாப்பிட சொல்லவே இல்லையா? கேட்காம இருப்பாங்களா? கேட்டு கேட்டு வெறுத்து போய் சாப்பாடு இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. நல்லா வச்சாங்க. என்ன பொண்ணோ நீ? என்ன பண்றீங்க? வேணாம் வேணாம். என்னங்க என்ன பண்றீங்க? நீ பேசாம இரு. ஐயோ வேணாம். நீ இப்படி வா, இப்படி வந்து உட்கார். என்ன இப்ப காலையில இருந்து சாப்பிடாம என்ன அனிதா? வேணாம், சும்மா இரு. வேணாம், சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. அனிதா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. நீங்க முதல்ல சாப்பிடுங்க ப்ளீஸ். அனிதா ப்ளீஸ் அனிதா, சொன்னா கேளு. சரி ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? பட்னியை கடந்து சாப்பிட்டா ஒரு தனி சுகம்தான். அதுக்காக நீ டெய்லி பட்னி இருந்து சாப்பிடணும்னு நினைக்காத, புரியுதா? நம்ம பையன் ஜகஜால ஜித்தண்டி, எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடலையாப்பா? நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் சண்டை போட்டோம், அப்புறம் சாப்பிடுறோம்.
நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட்மா. வாங்கம்மா வாங்க. என்ன ரொம்ப நாளா கடை பக்கம் ஆளைய காணோம்? ஏன்பா உங்க கடை போன் ஒர்க் பண்ணலையா? ஏன்? இல்ல லிஸ்ட் போன்ல கொடுத்துடலாம் டோர் டெலிவரி பண்ணுவேன்னு பார்த்தா வயசான காலத்துல நடக்க வச்சுட்டேப்பா. ஒண்ணு இல்லம்மா, போன் 2 நாளா வேலை செய்யல. நீங்க லிஸ்ட கொடுங்க, சரக்கு நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். என்னம்மா வெறும் லிஸ்ட மட்டும் கொடுக்குறீங்க, பணம்? அட கணக்குல வச்சுக்கப்பா. இல்ல இல்ல, அண்ணன் வந்தா கண்ணா பின்னான்னு சத்தம் போடுவாரு. நீங்க முதல்ல பணத்தை கொடுங்க, சரக்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். பணம் வரலன்னா வீட்டுல வந்து சத்தம் போடுற மாதிரி ஆயிரும். என்ன மிரட்டுறியா? பொம்பளை கிட்ட வம்பு பண்றேன்னு மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. அப்பவாவது அரசாங்க செலவுல இருந்து உங்ககிட்ட காசை வசூல் பண்ணி போடலாம்ல. ஆமா, எல்லாத்துலயும் எடை குறைச்சலு, அரிசியில ஒரே புழு பூச்சி. இவ்வளவும் தின்னுபிடித்தானே அப்படி தும்முன்னு இருக்கிற. என்ன நீ மரியாதை இல்லாம பேசுற நீ? இந்தாமா, அதெல்லாம் வேணாமா. இப்போ உங்க பழைய பாக்கி 3200 ரூபா இருக்கு. இப்ப நீங்க கொடுத்த லிஸ்ட் படி பார்த்தா எப்படியும் 800 ரூபா ஆகும். ஆக மொத்தம் 4000 ரூபா ஆகுது இல்ல? ஏன்பா பிசாத்து 4000 நான் தரமாட்டேனா? நம்ம கடைக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி கிடையாதுமா. ஒரு கஸ்டமர் கிட்டயே இவ்வளவு பாக்கி இருந்துச்சுன்னா நாங்க எப்படி வியாபாரம் நடத்துறது? சரி போடுப்பா, அடுத்த வாரம் மொத்தமா கொடுத்துடுறேன். அதெல்லாம் இல்லம்மா, முதல்ல காசை கொடுங்க, அப்பதான் சரக்கு. நானே தான். முதல்ல பணத்தை கொடுத்துட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். இந்தாப்பா, இந்தா பழைய பாக்கி எவ்வளவுன்னு சொன்ன? 3200. டோட்டல் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கியா? அதெல்லாம் சரியா இருக்குமா? சரி, இந்த லிஸ்டோட எவ்வளவு ஆகுது? 4000 ரூபா ஆச்சு. சரி, பாக்கி இருந்தா கொடுத்து அனுப்பு. லிஸ்ட்ல போட்டிருக்கிறதெல்லாம் கரெக்டா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பு. கொடுக்குறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டா போட்டு அனுப்பு, மறந்துடாத. பை கொண்டு வந்திருக்கீங்களா? இதான் கொடுங்கம்மா. இத பாரு, இனிமே தராதரம் தெரியாத பேசாத, தெரிஞ்சுதா? சரிம்மா. ஆமா. இந்த கிழவிக்கு சமயத்துல யாராவது கை கொடுத்துறாங்கப்பா. அபிராமி, நான் உனக்கு என்ன செய்யணும்? இல்ல, மளிகை பாக்கியெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சிருக்க, உனக்கு நான் ஏதாவது திருப்பி செய்ய வேண்டாமா? அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வயசுல பெரியவங்க, அவர் உங்களை திட்டினது எனக்கு பிடிக்கல, அதான். இந்த கடுக்காலாம் தானே வேண்டாங்கிறது. உண்மையை சொல்லு, அபிராமியை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். அனாவசியமா ஒரு அடி கூட எடுத்து வைக்காதவளாச்ச நீ. பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி புத்திசாலியா தான் இருக்கீங்க ஆண்டலம்மா நீங்க. வேற ஒன்றும் இல்லை, எங்க வீட்டு பொண்ணு அனிதா செல்லம்மா வசதியா வளர்ந்துட்டா. இப்ப அவ அர்ஜுன் வீட்டுல எப்படி இருக்கான்னு அப்பப்ப சொன்னா போதும். புருஷன் பொண்டாட்டி சண்டைனா அர்ஜென்ட்டா சொல்றேன், மாமனார் மருமக சண்டைனா ஆர்டினரியா சொல்றேன். போதுமா? போதும். நியூஸுக்கு ஏத்த மாதிரி பரிசுண்டு. இத பாரு அபிராமி, திரும்ப திரும்ப பணத்தை பத்தி பேசாத. மளிகை கடை பாக்கி இருக்கு கொடுத்த, மருந்து கடை பாக்கி கூட இருக்கு, உன்னை நான் கேட்டனா? அதனால நான் பணத்துக்காக செய்யறேன்னு சொல்லாத. தெரியும், நீங்க எங்க பணத்துக்கு பண்றீங்க? ஜஸ்ட் ஒரு சர்வீஸ், சேவை இல்ல? ஆமா. காஃபி சாப்பிட்டு போலாமா? எனக்கு இப்ப காஃபி வேணாம், நீங்க வேணா சாப்பிடுங்களேன். எனக்கு எப்ப என்ன தேவையோ அப்பதான் செய்வேன். சரி, நான் வரட்டுமா? பகவான் படி இழக்கிறதுக்கு ஒரு புது பாதையை காமிச்சிட்டாரு.
அம்மா யாருன்னு போய் பாரு. அட வணக்கம்மா. வாங்க வாங்க. எங்க பொண்ணு ஜாதகத்தை வாங்கிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் ஆளையே காணோம். வெறுங்கையோட வரக்கூடாது பாருங்க, அதனால தான் வரல. தம்பி வணக்கம் தம்பி. வாங்க. என்ன என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டீங்களா? பார்க்காம இந்த வீட்டில் கால் எடுத்து வைப்பனா? அப்புறம் அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? இதை பாருங்க, செல்லமா வளர்ந்த உங்க தங்கச்சிக்கு நல்ல இடமா கூட்டம் இல்லாத இடமா பார்த்து அருமையா செலக்ட் பண்ணி கொண்டாந்துருக்கேன். நம்ம பாப்பா அர்ச்சனா ஜாதகத்தோட ஒரு ஜாதகம் ரொம்ப பிரமாதமா பொருந்தி வந்திருக்கு. அதாவது 10 பொருத்தத்துல 9 பொருத்தம் அம்சமா இருக்கு. பையன் நல்லா படிச்சிருக்கிறான். பெரிய இடம், நஞ்சில 40, புஞ்சில 50 ஏக்கர் நிலம், தோட்டம், துறவு, சொத்து, சுகம், பேங்க் பேலன்ஸ்னு எக்கச்சக்கமா இருக்கு சார். அவன் படிச்சதெல்லாம் இந்தியாவில், ஆனா வேலை பார்க்கறது அமெரிக்காவில். அமெரிக்காவிலயா? ஏற்கனவே குண்டு போட்டாங்களே, மறுபடியும் குண்டு போடுவேன்னு மிரட்டுறாங்களாமே. தம்பி இருக்கிற இடம் அமெரிக்க சிட்டியில இருந்து 100-200 மைல் தள்ளி இருக்குது. குண்டு போட்டாலும் விழாது. அப்படின்னு சரி. ஆனா சீர்சனத்தையெல்லாம் அதிகமா எதிர்பார்ப்பாங்களே. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. அவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க? முதல்ல கல்யாணத்தை முடிக்கணும். கல்யாணம் முடிஞ்ச உடனே திருப்பதிக்கு போய் சாமி கும்பிடணும். அப்புறம் 15 நாள்ல அமெரிக்கா. பொண்ணு விரும்பினா வேலை பார்க்கலாம், இல்லைன்னா வீட்டில் உட்காந்து நிம்மதியாக டிவி பார்க்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள்ல நம்ம அர்ச்சனாவுக்கு கிரீன் கார்டு வந்துடும். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா நல்ல மாப்பிள்ளையா தான் தெரியுது. அவங்க பொண்ணை பார்க்கணும் குறியா இருக்காங்க. நம்ம பொண்ணை அவங்க பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் சீர்வரிசையெல்லாம் முன்ன பின்ன பேசிக்கலாம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரிங்க ஐயா, அவங்கள வந்து அர்ச்சனாவை பார்க்க சொல்லுங்க. என் பொண்ணை கட்டிக்க அவங்களுக்கு என்ன கசக்குமா? முதல்ல அர்ச்சனாவை வந்து பார்க்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். சரி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி, போயிட்டு வாங்க. தம்பி நான் வரட்டுமா? வாங்க. தம்பி, இந்த மயிலாப்பூர் வரைக்கும் போறதுக்கு ஆட்டோக்கு என்ன செலவா? இருங்க, நான் பணம் தரேன். மயிலாப்பூரம் மந்தவெளியோ உங்க இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். வரட்டா? வாங்க. இவங்க பாட்டுக்கு இவ்வளவு பெரிய இடமா பேசுறாங்க. பணத்துக்கு என்ன பண்றது? சார் வாங்க சார். வாங்க மேடம். சார் என்ன சார் நீங்க போய் அம்மா என்னப்பா? அம்மா இங்க வாங்க, யார் வந்திருக்கா பாருங்க. சார் வாங்க சார், உள்ள வாங்க சார். நீங்க இருப்பா இரு. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆற? அது இல்ல சார், திடீர்னு நீங்க என் வீட் ஒண்ணுமே புரியல சார். வாங்க. வணக்கம். நீங்க எங்க வீட்டுக்கு வரதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உள்ள வாங்க. இவர் உங்க மகனா? ஆமா. வாங்க தம்பி, வாங்க 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 சார். என்ன இங்கே நின்னுட்டீங்க? உட்காருங்க. உட்காரலாம். நான் இங்க வந்திருக்கிறது அர்ஜுனோட முதலாளியா இல்ல, உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளியா. என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன் சார். இல்ல தம்பி, ரொம்ப நாளா இங்க வரணும்னு ஆசைப்பட்டேன். உன்னையும் உன் சம்சாரத்தையும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு இவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு இப்பதான் டைம் செட் ஆச்சு. நீ என் கம்பெனில ஒரு சின்சியர் ஒர்க்கர். எனக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்கு. இது பாருப்பா, நீ உன் மனைவியும் என் மனைவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஒரு சின்ன அன்பளிப்பை வாங்கிக்கணுங்கிறதான் அவ விருப்பம், ஏன் விருப்பமும். அதனால 2 தட்டு எடுத்துட்டு வா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் சார் போக போறேன். ஆனா முதல்ல ஆசீர்வாதம், அப்புறம் தான் சிரம பரிகாரம். சார் சொல்லிட்டார்ல, உள்ள போய் தட்ட சரி. போடுவா. உட்காருங்க சார். உட்காருங்க. கொண்டு வா. தட்டா இங்க வைங்க. எல்லாம் ரெடியா? அர்ஜுன், உன் வைஃபை கூப்பிடு. இவகிட்ட 2 பேருமா ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த சின்ன பிரசன்டேஷனை வாங்கிக்கங்க. சரி சார். அனிதா, அனிதா, அனிதா,
என்ன உள்ள ஏதாவது வேலையா இருக்காங்களா இல்ல வீட்ல இருக்காங்கல்ல? இருக்காங்க சார், நான் கூப்பிட்டு வரேன். அனிதா, நான் கூப்பிட்டது காதுல விழல? விழுந்துச்சு. பின்ன ஏன் பதில் இல்ல? நீங்க எது கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுமா பேசாம இருந்த? தெரிஞ்சதுனால தான் பேசாம இருக்கேன். எல்லாம் தெரிஞ்சுமா வெளில வரல? இது பார், நம்ம 2 பேரும் சண்டை போட இப்ப நேரம் இல்ல. சீக்கிரம் கிளம்பி வெளில வா. எதுக்கு? அனிதா, என் முதலாளி நம்ம 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காரு. வா போலாம். நீங்க போங்க, நான் வரல. அவர் ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. அனிதா, கொஞ்சம் மெதுவா பேசு. அவர் என் முதலாளி. எனக்கு இல்லையே. நான் மதிக்கிறவங்கள நீயும் மதிக்கணும். அது சர்வதிகாரம். நான் உங்களை மதிக்கணும், உங்களை பெத்தவங்களை மதிக்கணும். வழியில போறவங்க வரவங்களை எல்லாம் என்னால மதிக்க முடியாது. அப்படி மதிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. என்ன நீங்க கட்டாயப்படுத்த கூடாது. மெதுவா பேசு. சரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா வீடு வரைக்கும் வந்திருப்பாரு. அதனாலதான் உங்களை மட்டும் போ சொல்றேன். அவர் எங்க அப்பாக்கு துரோகம் பண்ணவரே, எங்க அப்பாவை அவமானப்படுத்தினவரு. அந்த ஆளு நான் மதிக்க மாட்டேன். அனிதா, நீங்க அடிச்சாலும் சரி, நான் வர மாட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய்ய சொல்லுங்க, இல்ல வர விருப்பம் இல்லைன்னு உண்மையை சொல்லுங்க. இதான் முடிவா? நிச்சயமா. வீடு தேடி வந்தவங்களை அவமானப்படுத்திட்டல்ல, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். சார் சார் சார், சாரி சார், என்ன தப்பா நினைக்காதீங்க. ஒன்ன போய் நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன்? உன் ஒய்ஃபு அவ போக்கு சரி விடு. எல்லாம் இவ்வளோ சொல்லணும். இங்கே வந்து ஏதோ மரியாதை பண்ணான்னு ஆசைப்பட்டா. சரி சொல்றேன், வரேன் சார், வரேம்மா. மன்னிச்சிருக்கேன். வரேன்ப்பா. அர்ஜுன், கொஞ்சம் நில்லுடா. இப்போ நீ போய் எதை கேட்டாலும் ஆத்திரம் தான் அதிகமாகும். உனக்கு உன் முதலாளி பெருசு, அது மாதிரி அவளுக்கு அவள் அப்பா பெருசு. அவங்க அப்பாவை அவமானப்படுத்தினவரை அவள் எப்படி டாலரேட் பண்ணுவா? இந்த பாருடா, இதெல்லாம் அனாவசியமாக பெருசுப்படுத்தாமல் எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தியே, கிளம்பு கிளம்புடா. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. எவ்வளவு திமிரு பிடிச்ச பொண்ணு. தான் புருஷன் வேலை பார்க்குற கம்பெனியோட முதலாளி வந்திருக்காருன்னு தெரிஞ்சும் வெளியே வராம வந்துட்டால. ரொம்ப பெரிய இன்சல்ட் நமக்கு. நம்ம கிட்ட கை நீடி சம்பளம் வாங்குறனோட வீட்டுக்கு போனதே நாம செஞ்ச பெரிய தப்பு. என்னைக்கு வெளியில வராத அம்மா வேற வந்திருக்காங்க. இங்க பாருங்க டேட், இந்த அவமானத்துக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும். அர்ஜுனை முதல்ல வேலையை விட்டு தூக்குங்க. அப்பதான் அந்த திமிரு பிடிச்சவளுக்கு புத்தி வரும். பொதுவா எனக்கு யார் மேலேயும் கோவம் வராது. ஆனா அந்த பொண்ணு ஏன் அப்படி நடந்துகிட்டா? வீட்டுக்கு வந்தவங்க விரோதியா இருந்தாலும் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அனிதா, அடேங்கப்பா, எவ்வளவு திமிரு, என்ன அகம்பாவம். கட்ட புருஷன் கெஞ்சரா, கொஞ்சம் கூட மதிக்கலையே. நல்ல வேலைப்பா, நான் தப்பிச்சேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அந்த அடங்கா பிடாரி எனக்கு பொண்டாட்டியா வச்சிருப்பா. என்ன மாதிரி ஆள்ட்டெல்லாம் அவன் மாட்டினா ஒரே நல்ல கொலைதான். நமக்கு எதுக்குடா அந்த பேச்சு? அப்பப்பப்பா, அவங்க வீட்டுக்கு போன வரைக்கும் போதும். ஏன் டேட், நாங்களா இங்க இவ்வளவு டென்ஷனா புலம்பிட்டு இருக்கோம், நீங்க என்ன கேஷுவலா சிரிச்சிட்டு போறீங்க? தம்பி, உனக்கு அனுபவம் பத்தாதுரா. நானும் ஆர்கேயும் போட்டுக்கிட்ட சண்டைய நீ வேணா மறந்துருக்கலாம். ஆர்கே பொண்ணு எப்படிடா மறப்பா? எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டேவா
அந்த வீட்டுக்கு போனீங்க? ஆமா, அனிதா இப்படி கண்டிப்பா நடந்துக்குவான்னு எனக்கு தெரியும். அப்படி நடந்துக்கணும்னு தானடா அங்க போனேன். இதனால நமக்கு என்னப்பா பிரயோஜனம்? அவமானப்பட்டதானே மிச்சம். முட்டாள், நம்ம அவமானப்பட்டதை பார்த்துக்கிட்டு நமக்கு விசுவாசியான அர்ஜுன் சும்மா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நோ, கண்டிப்பா அவன் பொண்டாட்டி அனிதா கிட்ட ஒரு 4 வார்த்தை கேட்பான். அனிதா யாரு? பெரிய வீட்டு பொண்ணு. பதிலுக்கு ஒரு 4 வார்த்தை சொல்லுவா. என்ன ஆகும்? அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மோதல் வரும். அந்த மோதல்னால அவங்க குடும்பத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என் எதிரி ஆர்கேவோட மகளை வெறுக்கணும். இதாண்டா என் குறிக்கோள். டேய், இப்பதாண்டா நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கேன். போக போக பார், சூடா இருக்கும்.